ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7-6 பயிற்சி 6.1ல் 9ஆம் கணக்கு பார்க்க. என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு ஒரு முக்கோணம், அப்புறம் அதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஏடிசிங்கிற முக்கோணம், பிடிசிங்கிற முக்கோணமாக ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இதை ஆல்ஃபான்னு குறிச்சிருக்காங்க, இதை ஃபைன்னு குறிச்சிருக்காங்க, இதை தீட்டான்னு குறிச்சிருக்காங்க. அளவுகள் அங்கே எல்லா அளவும் கொடுத்துருக்காங்க. இங்கே பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் என்ன சொல்கிறாங்க? படத்தில் தீட்டா ப்ளஸ் 5 = 90 டிகிரி என மெய்ப்பிக்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 90 டிகிரின்னு சொல்லு. இப்படத்தில் மேலும் இரு செங்கோண முக்கோணங்கள் உள்ளன. எந்த முக்கோணம்? ஏடிசிங்கிற முக்கோணமும் பிடிசிங்கிற முக்கோணமும் செங்கோண முக்கோணம். பார்த்தாலே நமக்கு தெரியுது, இங்கேயும் 90 இங்கேயும் 90 டிகிரி, ரெண்டு லைன் ஆங்கிளாக தெரியுது என்பதை மெய்ப்பித்து சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா மற்றும் டேன் ஃபை ஆகியவற்றின் மதிப்புகளையும் காண்புன்னு சொல்கிறாங்க. முதல்ல தீட்டா ப்ளஸ் 5 = 90 டிகிரின்னு. இந்த பெரிய முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் சி எவ்வளோ இருக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணுறாங்க சார், தீட்டா ப்ளஸ் 5 அப்படி தானே இருக்கும். அதுதான் 90 டிகிரின்னு நம்மளை நிரூபிக்க சொல்லணும். இப்போ முக்கோணம் ஏபிசியை எடுப்போம், தனியாக எடுப்போம். ஓகே, இந்த ஏபி கர்ணமாக இருக்கு, சி தான் 90 டிகிரி நிரூபிக்க சொல்றாங்க. அந்த சி தான் என்னவா இருக்கு? தீட்டா ப்ளஸ் 5 இருக்கு. ஓகே, இது 90ன்னு நம்ம நிரூபிச்சு காமிக்கணும். இந்த ஏபி எவ்வளவுன்னு பாருங்க. ஏபி = ஏடி ப்ளஸ் பிடி. முக்கோணம் ஏபிசியில் ஏபி = ஏடி ப்ளஸ் பிடி, that is 9 + 16, that is equal to 25. ஏபி 25. அடுத்து படத்தில் பாருங்க, ஏசி என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஏபி 25ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஏசி என்ன படத்தில் அவங்களே கொடுத்துருக்காங்க? 15. பிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20. அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கணும் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தின்படி இது ரெண்டினுடைய வர்க்கங்களின் கூடுதல் கர்ணத்தின் வர்க்கத்திற்கு சமமாக இருக்கணும். செக் பண்ணுவோமா? ஸோ ஏபி ஸ்கொயர்டு = ஏசி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டான்னு செக் பண்ணுவோம். ஏபி ஸ்கொயர்டு 25 ஸ்கொயர், இது 15 ஸ்கொயர், பிசி 20 ஸ்கொயர். ஓகே, இதிலிருந்து 25 25 625, 15 15 225, 20 20 400. ஸோ 625 = 625. அதாவது முக்கோணம் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம். அதாவது எந்த இடத்துல செங்கோண முக்கோணமா இருக்கு? சிங்கிற இடத்துல இருக்கு. சிங்கிறது தான் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்? தீட்டா ப்ளஸ் 5. அதாவது ஆங்கிள் சி = 90 டிகிரி, தட் இஸ் சிக்கு பதிலாக தீட்டா ப்ளஸ் 5 = 90 டிகிரி அப்படின்னு ஃபர்ஸ்ட் இது நிரூபணம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க? இப்படத்தில் மேலும் இரு செங்கோண முக்கோணங்கள் உள்ளன என்பதை மெய்ப்பிக்கிறது. இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம்னு ப்ரூவ் பண்ணுன்றாங்க. இதுவும் அதே போல இந்த முக்கோணத்தை எடுப்போம். முக்கோணம் ஏடிசியை எடுப்போம். ஏசி எவ்வளவு? 15. ஓகே, சிடி எவ்வளவு? 12. ஏடி எவ்வளவு? 9. இதே போல பித்தாகரஸ் தேற்றத்தின்படி வருதான்னு பார்ப்போம். ஏசி ஸ்கொயர்டு = ஏடி ஸ்கொயர்டு ப்ளஸ் டிசி ஸ்கொயர்டான்னு செக் பண்ணுவோம். 15 ஸ்கொயர்டு = 9 ஸ்கொயர்டு ப்ளஸ் 12 ஸ்கொயர், 225, 81, 144 கூட்டு. ஓகே, 5 4 8 12 2 மிச்சம் 1 220 வந்துருச்சா செங்கோண முக்கோணம்னு? அதாவது முக்கோணம் ஏடிசியும் ஓர் செங்கோண முக்கோணம். ஓகே, அட் டி 90 டிகிரி. எது? டி தான் 90 டிகிரி. அதே போல பிடிசி முக்கோணம்
BDCl BDCl இது 12 இது 16 இது 20 20 12 16 12 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் 144 ப்ளஸ் 256 சீக்வல் டு 400 சீக்வல் டு 20 ஸ்கொயர், அதாவது CD ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BC ஸ்கொயர். தேர்ஃபோர் முக்கோணம் BDCயும் ஓர் செங்கோண முக்கோணம். ஓகே, எந்த இடத்துல? இதுவும் D வந்து 19. ஆக்சுவலாக இந்த D இந்த பக்கம் இருக்க D 19னா இந்த பக்கம் இருக்கிறது 90. இட் இஸ் அ லைன் ஆங்கிள்னு போட்டுடலாம். இப்போ 3 முக்கோணமும் செங்கோண முக்கோணம் ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க? சைன் ஆல்பா. அப்போ செங்கோண முக்கோணம் ADCல் சைன் ஆல்பா எதிர்பக்கம் பை கர்ணம். ஓகே, ஃபார்முலா CD பை AC முக்கோணம் ADCல். ஓகே, முக்கோணம் ADCல் சைன் ஆல்பா சீக்வல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்ன இருக்கு? ஆல்பாவுக்கு எதிர்த்தாப்புல இருக்க பக்கம் CD, கர்ணம் என்ன இருக்கு? AC. ஓகே, CD எவ்வளவு? 12, AC எவ்வளவு? 15. சுருக்க முடிஞ்சா சுருக்கி சொல்லிடலாம். 3ஆல் 4 12 I3 15. ஸோ சைன் ஆல்ஃபா சீக்வல் டு 4/5. ஓகே, இது ஒரு ஆன்சர். அடுத்து காஸ் பீட்டா, இந்த முக்கோணத்துக்கு வந்துடும். காஸ் பீட்டா சீக்வல் டு இந்த முக்கோணம் BDCல், முக்கோணம் BDCல் காஸ் பீட்டா சீக்வல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் BD பை BC. அடுத்துள்ள பக்கம் BD என்ன இருக்கு? 16, BC என்ன இருக்கு? 20. 4 16 I4 20 காஸ் பீட்டா. ஓகே, இன்னொரு ஆன்சர் என்ன? tan phi. tan phiனா இந்த முக்கோணத்திலேயே tan phi அப்படிங்கிற இதுக்கு எதிர்த்தாப்புல இருக்குது. எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் 16/12. tan phi இஸ் ஈக்குவல் டு BD பை CD 16/12. ஃபைக்கு எதிர்த்தாப்புல இருக்க பக்கம். பீட்டானா இது எதிர்த்த பக்கம் வந்துடும், இது அடுத்துள்ள பக்கம் வந்துடும். இங்கே ஃபைனா இது எதிர்த்த பக்கமாக வந்துடும், இது எதிர்பக்கமாக வந்துடும், இது அடுத்துள்ள பக்கம். ஸோ இது 4ஆல் இருக்க 4 16 3. ஸோ ஆன்சர் எடுத்து எழுதுவோமா? சைன் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 4/5, காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4/5, tan phi is equal to 4/3. இதை 5 மார்க் சம்மா கேட்பாங்க. ஓகே.